ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழித்து ஒரு லாங் வீடியோவில் சந்திக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி என்ன வீடியோனா, என் பெரிய பொண்ணோட பர்த்டே தான். அவளோட பர்த்டே அன்றைக்கி என்னென்ன பண்ணுன்றது ஃபுல் vlog தான். அவளோட பர்த்டேக்கு ஃபஸ்ட்டு முன்னாடி நாள் போயிட்டு ட்ரெஸ் எடுக்க போயிருந்தேன். டி நகர் தான் போயிருந்தேன். ஸோ தாம்பரமில் வண்டியை விட்டுட்டு அங்கேருந்து ட்ரெயினில் தான் போயிருந்தேன். ஒரு ½ அன் ஹவர்க்குள்ளேயே நான் டி நகர் போயிட்டு எனக்கு டி நகர்னு மட்டும் இல்லை, ஷாப்பிங் போகிறதுனாலே ரொம்ப சந்தோஷம். அது என்ன வாங்க, கிராசரி வாங்க போனாலும் சந்தோஷம், ட்ரெஸ் வாங்க போனாலும் சந்தோஷம், எது வாங்க போனாலும் சந்தோஷம் தாங்க. ஷாப்பிங் சொல்லிட்டாலே ஒரு முகத்தில் ஒரு சிரிப்பு வந்துடும் எனக்கு. டி நகர்னால் நிறைய மெமரிஸ் இருக்குது. ஏன்னா சின்ன வயசுலாம் அடிக்கடி டி நகர் தான் வருவோம். அவ்வளோ மெமரிஸ் இருக்குது டி நகருக்கு. ஸோ டி நகர் பிடிச்ச மாதிரியே வந்து இறங்கியாச்சு. ட்ரெயின் விட்டு இறங்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போல்லாம் வந்து எது வாங்க, இப்போ அடையார் வீடு டி நகர் வர்றது ஒரு காலவர்லேயே வந்துடலாம். நிறைய பஸ்ஸும் கூட அடிக்கடி டி நகர் தான் வருவோம். ட்ரெயின் விட்டு இறங்கி வந்ததுமே ஒரே தாகமாக இருந்தது. ஸோ ஒரு இளநீர் வாங்கி குடிச்சிட்டு தெம்பாக ஷாப் பண்ணலான்ட்டு வந்துட்டேன். பொம்பளை பசங்களுக்கு அவ்வளோ ட்ரெஸ் இருக்குது. பார்க்க அவ்வளோ கண்ணுக்கு அழகாக இருக்குது. சின்ன வயசுலலாம் வந்து எங்கள் அம்மா தான் வந்து எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க. அப்போ ஏதோ ஒன்று வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. அது அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு ஒன்று ஒன்று பார்த்து வாங்கும்போது இதுவும் ஒரு தனி ஃபீல், சந்தோஷமாக தான் இருக்குது. ஸோ பாப்பா வந்து இந்த மாதிரி லெஹங்கா தான் கேட்டிருந்தேன். ஏன்னா சின்ன பாப்பாவுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் தான் அவளோட பர்த்டேக்கு எடுத்து கொடுத்துருந்தேன். அப்பத்துலேருந்து எனக்கும் இதே மாதிரி வேணுமான்னு இருந்தால், சரி அவள் பர்த்டேக்கு அந்த மாதிரி எடுத்து கொடுத்துடலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ட்ரெஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இதுலேயே ஒரு 4-5 எடுத்தேன். ஒரு சிலது ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது, 2000 அபோவ் இருந்தது. சரி அதனால் வச்சுட்டு என்னோடய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு மேலே ஃபுட் கோர்ட்லேயே சாப்பிட போயிட்டேன். சாப்பிட்டுட்டு சரி ஆக்சசரிஸ் வாங்கலான்னு பாண்டியன் பேங்கிள்ஸ் போயிருந்தா, அது ஏதோ கடை ரெனோவேஷன் நடக்குது, பக்கத்து கடைக்கு போங்க நாங்கள். சரி பக்கத்துலேயும் அதே லைனில் இன்னொரு பாண்டியன் பேங்கிள்ஸ் ஓப்பன் ஆகிருக்கு இல்லையா, ஸோ அங்கே போயிட்டு வாங்க போயிருந்தேன். ஐயோ இந்த கம்மல் வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க பாருங்கள், அவ்வளோ வெரைட்டிஸ். நான் இந்த மாதிரி பெரிய கம்மல்லாம் போட மாட்டேன், ஆனாலும் அது பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. ஐயோ எவ்வளோ சூப்பராக இருக்குன்ற மாதிரி இருந்தது, ரொம்பவே நல்லா இருந்தது. அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இந்த செயின் செட்டு, ஆக்சசரிஸ், ஃபுல்லாக ஹேர் ஆக்சசரி என்னென்னமோ வச்சுருக்காங்க. செம்ம கலெக்ஷன் இருந்தது. எல்லாத்தையும் கடையை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு நான் வாங்கினது 1-2 ஐட்டம்ஸ் தான். கடையை மட்டும் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வெளியே வந்துட்டேன். அப்படியே பொறுமையாக கடை ஃபுல்லாக வீடியோ எடுத்துகிட்டு இந்த தெருவே பாருங்கள். ஃபஸ்ட்லாம் ஜகன்னு கூட்டமாக இருக்கும், இப்படி காலியாகவே பார்க்கவே முடியாது. இப்போ அங்கங்கே நிறைய கடைலாம் ஓப்பன் பண்ணுறதால ஷாப்பிங் மாலும் அதிகமாகிடுச்சு. ஸோ இங்கே டி நகரில் கூட்டம் குறைஞ்சிருச்சு. நான் இந்த ட்ரெஸ் தான் பாப்பாவுக்கு எடுத்திருந்தேன். நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து செப்பல் ரொம்ப தேஞ்சு போச்சு. சரி அதனால ஒரு புது செப்பலும் எடுத்துக்கிட்டு இந்த கம்மல் பாருங்கள், பாண்டியன் பேங்கிள்ஸில் தான் எடுத்திருந்தேன். ரொம்ப க்யூட்டாக இருந்தது, அந்த செரி மாதிரி போட்டு. சரி சின்ன பாப்பாவுக்கு அழகாக இருக்குமேன்ட்டு அது வாங்கினேன். அப்புறம் ஒரு செட்டு பேங்கிள் தான் வாங்கினேங்க, அவ்வளோதான். இது 2 தான் நான் பாண்டியன் பேங்கிள்ஸில் வாங்கினது. தாம்பரம் வந்தோடனே தாம்பரத்தில் கேரட் வந்து 20 ரூபான்னு விற்றுட்டு இருந்தாங்க. சரி கேரட்டும் வாங்கிக்கிட்டு டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் திங்ஸும் வாங்கியிருந்தேன். சரி சாமி படத்துக்கெலாம் பூ போடணுமேன்ட்டு பூ, அருகம்புல்லாம் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். அவ்வளோதான், இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். அன்றைக்கி நைட்டு பாப்பாவுக்கு வந்து மெஹந்தி போட்டுட்ருந்தேன். அந்த அம்மா வந்து முருகர் வரைஞ்ச மாதிரி போடுமா அப்படின்னா, சரி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு முருகரை வந்து வரைஞ்சிருக்கேன். ரொம்ப பர்ஃபெக்டாலாம் இருக்காது, ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வரைஞ்சிருக்கேன். நல்லா இருக்கான்னு இதுவும் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டே வந்து தூங்கவே இல்லை. ஸ்கூல் போகும்போதுலாம் 7:30 வரைக்கும் தூங்குவாங்க. இன்றைக்கி 6 மணிக்கே எழுந்திட்டு நான் ஸ்கூலுக்கு போகணும், என்னை கிளப்பி விடு, எனக்கு ட்ரெஸ் போடு, மேக்கப் பண்ணுன்ட்டு ஒவ்வொன்றா சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 7 மணிலேருந்து குளிச்சுட்டு மேக்கப் போடவே 8 ஆகிடுச்சு. பர்த்டேனாலே அந்த எக்ஸைட்மெண்ட்டும் ஹாப்பினஸும் எங்கேருந்து தான் வருதுன்னு தெரில. அது என்கிட்டருந்து என் பொண்ணுக்கு வந்துச்சான்னு தெரில. 2 பொண்ணுமே அப்படி தான். நானும் இப்படி தான். பர்த்டேனா ரொம்ப எந்துவாகிடுவேன், குதிச்சுக்கிட்டே இருப்பேன். அன்றைக்கெலாம் என் பர்த்டே டேட்டு எண்ணி வச்சு நான் எங்கள் அம்மாட்ட சொல்வேன். இப்போ என் பொண்ணு என்கிட்ட சொல்லுது, அம்மா இன்னும் 10 டேஸ் தான் இருக்குது, 5 டேஸ் தான் இருக்குது, 4 டேஸ் தான் இருக்குன்ட்டு என்கிட்ட சொல்லும்போது எனக்கு என்னோடய ஞாபகம் தான் வருது. நானும் இப்படி தான் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ அழகாக க்யூட்டாக மேக்கப்லாம் பண்ணி விட்டுட்டேன். எப்பவும் இல்லாததை விட அந்த பர்த்டே அன்றைக்கி பார்க்கும்போது என்னமோ குழந்தை இன்னும் அழகாக இருக்கிற மாதிரி இருந்தது. வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸு அதெல்லாம் போட்டு பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் பாப்பாவுக்கு வந்து என் சைட்லேருந்து ஒரு கிஃப்ட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அது தெரியக்கூடாதுன்றதுக்காக ஒரு கவரில் போட்டு சுருட்டி உள்ளே வச்சுருந்தேன். அதை தான் இப்போ எடுத்து கொடுத்துக்கிறேன். சரி கண்ணை மூட சொல்லிட்டு அந்த கிஃப்ட்டை வந்து காட்டினேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா
5th ஸ்டாண்டர்டில் நான் என் ஸ்கூலில் எடுத்த குரூப் ஃபோட்டோவும் இப்போ 5th ஸ்டாண்டர்ட் அந்த அம்மா படிக்கிறாங்க அவங்களோட குரூப் ஃபோட்டோவும் ரெண்டுத்தையும் ஒன்றா பண்ணியிருந்தேன். அதை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம். இது பாருங்கள், இதுதான் நான் வந்து படித்த ஸ்கூலோட குரூப் ஃபோட்டோ. நான் 5th இப்படி தான் இருந்தேன், இதுதான் நான். இப்போ கீழே வந்து அவங்களோட குரூப் ஃபோட்டோ. அதுக்கப்புறம் வீட்டில் வந்து சாமி கும்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போகலாண்டின்னு சொல்லிட்டு, இவங்க தான் எங்கள் குலதெய்வம் முனீஸ்வரன், இவருக்கு ஒரு கற்பூரத்தை ஏற்றிட்டு சாமிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டோம். அந்த ஆசீர்வாதம் போட சொன்னால் ட்ரெஸ் அழுக்காயிடும், குனிய மாட்டேன், அது இதுன்னு அளந்துக்கிட்டு இருந்தேன். அங்கேயே நிற்க வச்சு கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். சரி, பாப்பா அன்றைக்கி ரொம்ப அழகாக இருந்தா. ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு ஸ்கூலுக்கு நீ போடி, நாங்கள் பின்னாடி சாக்லேட்லாம் கொண்டு வரோன்னு சொல்லிவிட்டு அவளை முன்னாடி அனுப்பிட்டு நானும் சின்ன பாப்பாவும் கிளம்பி ரெடி ஆகிட்டு ஸ்கூலுக்கு வந்து சாக்லேட் கொடுக்க வந்திருந்தோம். அவங்க மிஸ்ஸு வந்து ரொம்பவே ஸ்வீட்டு. நான் இது மாதிரி வந்து சாக்லேட் கொடுக்க போகிறேன்னா கொடுங்கம்மான்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் எல்லாருக்கும் பசங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 4th ஸ்டாண்டர்ட் இந்த பசங்களாம் வந்து பாப்பாவுக்கு பாட்டு பாடுறாங்க. ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணி பாட்டு பாடுறாங்க. அது பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இது குட்டி பசங்க 2nd ஸ்டாண்டர்ட். அப்படியே 1st ஸ்டாண்டர்ட் எல்லா கிளாஸுக்கும் கொடுத்துட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அன்றைக்கி மத்தியானம் சிக்கன் பிரியாணி செஞ்சுருந்தேன். அதையும் செஞ்சு எடுத்துகிட்டு போய் ஸ்கூலுக்கு அவளுக்கு மதியம் சாப்பிட கொடுத்துட்டேன். ஈவினிங் ஒரு 3:30 போல் நான் வந்து இந்த டெக்கரேஷன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பாப்பா 4:30 வந்துட்டா. 4:30 வந்தோடனே அவளையும் திரும்பி ட்ரெஸ் பண்ணிவிட்டு, அதே ட்ரெஸ் தான், அந்த ஒரு ட்ரெஸ் தான் அன்றைக்கி அதிலே திரும்பி ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு ட்ரெஸ் போட்டு விட்டுட்டு சாமிக்கு விளக்கெலாம் ஏற்றி வச்சுட்டு கேக் வெட்ட தயாராகிட்டோம். கேக் வந்து அவங்களோட சித்தி தான் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து அன்றைக்கி கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. எப்பவுமே 5 o'clock அதுக்குள்ளேயே கேக் வந்துடும். அன்றைக்கி 6 o'clock ஆகியுமே கேக் வரல. ஸோ அதனால கேக் வெட்டுற வரைக்கும் சாமிலாம் கும்பிட்டு பொறுமையாக வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். 6:30 போல் கேக்கும் வந்தாச்சு. இவர் தான் ஷின்சான் கேக்கு. அவங்க வந்து ஹோம்மேடாக கேக் வந்து பேக் பண்ணி சேல் பண்ணுறாங்க. ஸோ அது அவ்வளோ அழகாக அந்த கேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே பிடிச்சிருந்தது. நான் தனியாக அதுக்கு வீடியோவும் போட்டிருந்தேன். ஷின்சானை பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷம். எனக்கே தெரியாது அவங்க என்ன செய்கிறாங்கன்னு. ஆனால் என் பொண்ணு அவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஷின்சான் செய்யணும்னு சொல்லிட்டு. நான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து ஷின்சான் கேக்கை பார்த்தோன்னே எனக்கு எக்ஸைட்மெண்ட் தாங்க முடியல. அவ்வளோ அழகாக இருந்தது அந்த கேக்கு. இந்த அம்மா பாருங்கள், எங்கள் வீட்டு குட்டி இந்த பைனாகுலர் வச்சு கேக்கை பார்க்குறாங்களாம். எவ்வளோ பாருங்க, அன்றைக்கி ஃபுல்லாக ஒரே அமக்களும். பைனாகுலரில் ஷின்சான் பார்க்கணும் தெரியலன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு 6:30 போல் கேக்கெல்லாம் வெட்டியாச்சு. யாரும் இல்லைங்க, நம்ம வீடு, நம்ம மாமனார் மாமியார் சின்ன மாமனார் இவங்கள மட்டும் கூப்பிட்டுட்டு பக்கத்தில் இருக்கவங்க மட்டும் கூப்பிட்டுட்டு கேக் வெட்டி எல்லாருக்கும் கேக் வந்து சாப்பிடவும் கொடுத்துட்டோம். எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து எனக்கு மேரேஜ் ஆன ஒன்று தான் ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டுக்கார் எனக்கு கேக் வெட்டினார். சின்ன வயசில் எங்களுக்கெல்லாம் கேக்கே வெட்டினதே இல்லை. கேக்கும் வந்து நாங்கள் அவ்வளோவா இது பண்ணதில்லை, சாப்பிட்டதும் இல்லை. எனக்கு அவ்வளோ எதிர்பார்ப்பு ஏக்கமாக இருக்கும், நம்மளா கேக் வெட்ட மாட்டோமான்னு. மேரேஜ் ஆகி ஆஃப்டர் என்னோடய கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு தான் எங்கள் வீட்டுக்கார் வந்து எனக்கு கேக் வெட்டினார். இப்போ என் பசங்க ஒவ்வொரு பர்த்டேக்கு வெட்டும்போது நம்மளுக்கு கிடைக்கல, நம்ம குழந்தைங்களுக்கு கிடைக்கிதே, அந்த சந்தோஷம்னும்போது அவ்வளோ எனக்கு நானே அனுபவிக்கிற மாதிரி இருக்குது. இவங்க தான் எங்கள் அம்மா. 2 பேரையும் கொஞ்சிட்டு பர்த்டே கிஃப்ட்லாம் கொடுத்துட்டு ஆசீர்வாதம் பண்ணிகிட்டு இருந்தாங்க குழந்தைங்கள. எல்லாம் வெட்டி அடுத்தவங்களை கூட்ட சொன்னால் அவள் தான் அள்ளி அள்ளி தின்னுட்டு இருந்தா. கேக்கும் ரொம்ப சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. எனக்கு நான் கேக் அவ்வளோவா வந்து விரும்பி சாப்பிட மாட்டேன், ஸ்வீட் வகைகள் அவ்வளோ பிடிக்காது. ஆனாலும் அன்றைக்கி அந்த கேக் ரொம்ப நல்லா இருந்தது, நல்லா சாப்பிட்டேன். நைட் வந்து டின்னர் வந்து வெளியே தான் போய். சின்ன வயசில் நம்மளுக்கு கேக்கு கிடைக்கலையேன்ட்டு ஏக்கம் இருக்கும். அது வந்து அப்போ வயசு, குழந்தை வயசுக்கு நம்ம அதெல்லாம் ஒரு இது. இப்போ நம்மளுக்கு மெச்சூரிட்டி இருக்குது. அப்போ இருந்த கஷ்டத்துக்கு 3 வேளை சாப்பிட்றதே கஷ்டம். எங்கள் அம்மா ஆனாலும் எங்கள் பர்த்டே எங்களை எதுக்குமே கஷ்டப்படுறதில்லை. நைட்டு 11 மணிக்கு கூட ட்ரெஸ் வாங்கிட்டு தான் வீட்டுக்கு வருவாங்க. அடுத்த நாள் பர்த்டேக்கு ஒரு புது ட்ரெஸ், கேசரி, ஒரு பேக்கெட் சாக்லேட். இதுதான் எங்களோட பர்த்டேவாக இருந்தது. இன்றைக்கி நம்ம பசங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும்போது எனக்கு உண்மையுமே சந்தோஷம்தான். அப்போ இருந்த இதுவுக்கு எங்கள் அம்மா எனக்கு அவ்வளோ செஞ்சுருக்காங்களன்றதே சந்தோஷம்தான். ஸோ அதனால் எங்கள் அம்மாவுக்கு இந்த இடத்துல பெரிய நன்றி. என்னை வந்து அவ்வளோ இது பண்ணி எங்கள் 3 பேரையுமே வளர்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா, லவ் யூம்மா. நான் ஒரு அம்மாவான ஒன்று தான் எங்கள் அம்மாவோட அருமையெல்லாம் உண்மையாலுமே எனக்கு தெரியுது. இந்த டேவை இவ்வளோ ஸ்பெஷல் ஆக்குனதுக்கு எங்கள் ஹஸ்பண்ட்க்கும் ரொம்ப நன்றி. பாய்.